ஜப்பானோட அரசியல்ல ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இருந்துட்டு இருக்குதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து 2025க்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சுகா அப்படின்றவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து கிஷிதான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் 2 வருஷத்துக்குள்ள ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ 1 வருஷம் கூட ஆகாத இஷிபா அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாருங்க. ஸோ எல்டிபி லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்றது அப்பர் ஹவுஸ்லயும், லோவர் ஹவுஸ்லயும் அவங்களோட மெஜாரிட்டிய பெரிய அளவுல இழந்திருக்காங்க அப்படின்றது முக்கியமான காரணம். இப்போ கடந்த இந்த 2025 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அவங்க அலையன்ஸோட சேர்ந்து நின்ன கோமேத்தோ அப்படின்ற ஒரு கட்சியோட சேர்ந்து நின்னாங்க. அப்படி இருந்துமே அவங்களால மெஜாரிட்டி வாங்க முடியல. மக்கள் ஏன் இந்த எல்டிபி கட்சியை வெறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 5 காரணம் சொல்லலாங்க. முதலாவது காரணம் இந்த எல்டிபி கட்சி மேல இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள். 2வது எண்ணு பயங்கர வீக் ஆயிட்டே இருக்குது. அதனால தான் வெளிநாட்டவர்கள்லாம் நிறைய பேர் ஜப்பானுக்குள்ள வராங்க. ஜப்பான்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணு பயங்கர வீக். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ன்றது ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரிசியோட விலை ஸ்கை ராக்கெட்டா போச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு அப்படியே டபுள் ஆச்சு ரேட்டு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது. 5வது முக்கிய காரணம் நான் ட்ரம்ப் முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லி ஆகலாம். முதல்ல 25% வரி விதிச்சாங்க ட்ரேட் வார்ல. அதுக்கப்புறமா 15% அதை குறைச்சாங்க அப்படின்னாலுமே இந்த எல்டிபி கட்சி மேல மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு. இப்ப அடுத்ததா யார் எப்ப பிரைம் மினிஸ்டரா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 3 பேரோட பேர் பாத்தீங்கன்னா அங்கங்க அடிபட்டு இருக்குது. அதுல முக்கியமா இந்த 2 பேரோட பேர் பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்குதுங்க. பார்க்கலாம் யாரு அடுத்த பிரைம் மினிஸ்டரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.